ஹாய் டைட்டன்ஸ், இன்றைக்கி நம்ம FizzBuzz அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ப்ராப்ளம் படித்து பார்த்தீங்கன்னா, given an integer n, return a string array answer, one indexed, where answer of I is equal to FizzBuzz if I is divisible by 3 and 5 அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு இன்புட் n is equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த 3க்குள்ளே வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்ல, அப்படியே வரிசையாக வரும். இஃப் சப்போஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் உள்ள நம்பர்ஸ் வந்து 3ஆல் அண்ட் 5ஆல் ரெண்டுமே டிவைட் ஆச்சுன்னா FizzBuzz அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கணும். அதில் போய் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். அந்த மாதிரி டிவிசிபிள் பை 3ஆக மட்டும் இருந்தது அப்படின்னா Fizz அப்படின்னு சொல்லிட்டு போடணும். டிவிசிபிள் பை 5ஆக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பஸ்ஸுன்னு போடணும். அண்ட் இஃப் சப்போஸ் அது எதுலேயுமே வந்து டிவிசிபிளாக இல்லை, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே அந்த நம்பரை வந்து போட்டுடணும். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். இன்புட் n is equal to 5ன்னு கொடுத்துட்றாங்க. 5னா 1 2 3 4 5 ஓகேவா. ஸோ 1 வந்து 3 5 எதுலேயுமே டிவிசிபிள் கிடையாது. ஸோ 1 வந்து அப்படியே ஸ்ட்ரிங் ஆகி லிஸ்ட்டில் வந்து 1ன்னு சொல்லிகிட்டே வந்துடும். நெக்ஸ்ட்டு 2 வந்து எதுவுமே டிவிசிபிள் கிடையாது. ஸோ 2 அப்படியே வந்துடும். அடுத்து 3 வந்து 3ஆல் டிவிசிபிள் இல்லையா, ஸோ அது ஃபிஸ்ஸுன்னு வந்துடும். அந்த மாதிரி 4 வந்து 3 5 எதுலேயுமே டிவிசிபிள் கிடையாது, அது 4னே வந்துடும். அதுக்கப்புறமா 5 வந்து 5ஆல் டிவிசிபிளாக இருக்கனால பஸ்ஸுன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் நம்ம பேசிக்கலி புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போது இதுக்கு நம்ம கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோடை வந்து எந்த அப்ரோச் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஜாவாவில் வந்து இதே வந்து அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து போடுவோம். நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்த அரேஸ்க்கும் இந்த அரே லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அரே லிஸ்ட்டில் வந்து நம்ம சைஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறோம்ல, இதெல்லாமே வந்து அரே லிஸ்ட்டில் பண்ணிக்கலாம். பட் வந்து அரேயில் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அரேயில் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோமோ எலிமெண்ட்ஸை, அதே மாதிரி இந்த அரே லிஸ்ட்லேயுமே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம இந்த FizzBuzz அப்படின்றதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும்ல, அதுக்கான சின்டாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அண்ட் ஜாவாவில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும், இந்த அரே லிஸ்ட் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஸ்கேனர் கிளாஸ்லாம் இம்போர்ட் பண்ணும்போது பார்த்தோம்ல, அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஜாவாவில் ஃபஸ்ட்டு ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணுவோம். அதே மாதிரி அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்குமே ஜாவாவில் ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணிட்டா தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும் ஃப்யூச்சரில் நம்மளோட கோடில். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து லிஸ்ட்டுன்றதையுமே வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் லிஸ்ட்டு அதையும் நான் போட்டுக்கிறேன். லிஸ்ட் ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ உள்ள வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். என்னுடைய லிஸ்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் தான் நான் அந்த FizzBuzz அப்படின்னு வருது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுன்னு போட்டுக்கணும். நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறது லிஸ்ட் ஆஃப் வாட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோன்னா, நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிங் தான் இருக்க போகுது ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸ்ட்ரிங்குன்னு போட்டதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் வந்து அதோடைய நேம், நம்ம ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஆன்சர் அப்படின்னு போட்டாச்சு. ஈக்குவல் டு போட்டுட்டு நியூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அண்ட் அரே லிஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம இந்த ஆங்கிள்டு ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் இப்போ லிஸ்ட்டுக்கு வேறு, அரேஸ்க்கு வேறு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரே லிஸ்ட் அண்ட் இந்த லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த ஆங்கிள்டு ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, பேசிக்கலி நம்மளுடைய லெஸர் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இந்த அரே லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் அது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும்.
ஓகே, இப்போ நம்மளுடைய லிஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த லிஸ்ட்டில் தான் வந்து நம்மளுடைய ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆக போகுது. க்ரியேட் பண்ண லிஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் வந்து போட போகிறேன். ஃபார் லூப் எதுக்குன்னா, இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அது வந்து எங்கே வரலும் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் 1ல் 3ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ 3ன்னு கொடுத்தாங்கன்னா நம்மளோட லூப் வந்து 1லேருந்து ஆரம்பித்து 3 வரைக்கும் போகணும். அதுக்குள்ளே தான் நம்ம வந்து எதுக்குள்ளே டிவிசிபிள் ஆகுது ஆகலை அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஐட்ரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஃபார் லூப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து நான் ஃபார் லூப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபார் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபார்ன்னு போட்டுட்டு நம்மளோட இன்ட் ஐ. ஸோ இந்த இன்ட் எல்லாமே டிக்ளேர் பண்ண மறந்துடாதீங்க. முன்னாடியே டிக்ளேர் பண்ணலன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கணும். சும்மா டேரெக்டாக ஐ இஸ் ஈக்குவல் டு 1ன்ட்டு டிக்ளேர் பண்ணாமல் போட்டுறாதீங்க. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து அந்த மிஸ்டேக் தான் பண்ணியிருந்தோம். ஸோ திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன்னா என்னன்றது தான் நம்மளுடைய வேல்யூ, கொடுக்குற வேல்யூ. இப்போ என்னன்றது அவங்க என்ன வேல்யூ வேணாலும் இன்புட்டில் கொடுப்பாங்க, 1, 5, 15 எனிதிங். ஸோ நம்மளுடைய லிஸ்ட் வந்து 1லேருந்து ஆரம்பித்து என்னன்ற அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்றதுனால, என்னன்ற நம்பர் வரைக்கும் போகணும் அப்படின்றனால ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அடுத்தடுத்துக்கு ஐட்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த ஃபார் லூப் போட்டதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணணும்ல. இந்த ஐன்றது பேசிக்கலி அந்த எலிமெண்ட் தான். 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குல்ல. ஸோ அதுதான் நம்ம வந்து டிவிசிபிள் பை 3ஆ 5ஆ இல்லாட்டினா போத் 3 and 5ஆ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிசிபிள் பை 3 and 5 அப்படின்றத முடிச்சு விட்டுட்டோன்னா அதுக்கப்புறமா அடுத்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுதா அண்ட் 5ஆல் மட்டும் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்றத பார்த்துடலாம் கரெக்டாக. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அது டிவைட் பை 3 ஆகுதா அப்படின்ற கண்டிஷன் வந்து போட்டு செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் 3ஆலையும் 5ஆலையும் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்றத லேட்டராக செக் பண்ணிங்கன்னா அது வந்து இடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெதர் இட் இஸ் டிவிசிபிள் பை போத் 3 and 5ஆ அப்படின்னு பார்த்துடலாம். அப்படி பார்த்துட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து அந்த இடத்துல FizzBuzz அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் போடணும். ஸோ ஐ வந்து டிவிசிபிள் பை 3ஆக இருந்துச்சுன்னா ஐ மாட் 3 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுட்டு ஆண்டுன்னு போடணும். ஆண்டுன்றதுனா என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. ஸோ நம்ம கொடுக்குற 2 கண்டிஷன்ஸுமே ட்ரூவாக இருந்தது அப்படின்னா தான் இந்த ஆண்ட் வந்து ட்ரூன்னு வரும். ஸோ விச் மீன்ஸ் தட் இப்போ வந்து ஐ மாட் 3 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஐ மாட் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த கண்டிஷன் வந்து எப்போ ட்ரூ ஆகணும்னா போத் வந்து ஐ வந்து 3ஆலையும் டிவிசிபிளாக இருக்குது, ஐ வந்து 5ஆலையும் டிவிசிபிளாக இருக்குது அப்படின்றப்போ தான் இந்த பர்டிகுலர் இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். ட்ரூவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே வந்து நம்ம FizzBuzz அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடணும். ஸோ ஆன்சர் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மேலே. ஸோ ஆன்சர் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அதில் வந்து ஆட் ஆயிரும். என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா FizzBuzz. ஸோ இந்த கண்டிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து இது 3ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன போடலான்னா எல்சிஃப் அப்படி போடலாம். நம்ம ஏற்கனவே வந்து எல்சிஃப் பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியலனா தனியாக அதை பற்றி வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்சிஃப் அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் அடுத்த இஃப் கண்டிஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு எல்சிஃப். இப்போ வந்து 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். ஸோ else if I mod 3 equal to 0 அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்னு கொடுத்துருந்தாங்கன்னா fizz அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் டாட் ஆட்னு போட்டுட்டு fizz அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். டாட் ஆட் fizz. இதில் வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லாத்துலேயுமே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ட்ரிங்ஸில் ஒர்க் பண்ணும்போது மறக்காமல் டபுள் கோட்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சப்போஸ் 5ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகுது அப்படின்றப்போ பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அதுக்கும் நம்ம ஒரு எல்சிஃப் கண்டிஷனே கொடுத்துக்கலாம்.
எல்ஸ் இஃப் கண்டிஷன் தான் கொடுக்கணும். பிகாஸ் இது பர்டிகுலர் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. பட் அடுத்ததையும் நம்ம செக் பண்ணணும். அப்படின்றப்ப நம்ம வந்து இஃப் திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் பட் அடுத்தது செக் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். I mod 5 is equal to 0வா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ 5ஆல் டிவிசிபிளாக இருந்துச்சுன்னா ஆன்சர் டாட் ஆட் பஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஸோ FizzBuzz, ஃபிஸ்ஸுக்கு என்னன்னு கொடுத்தாச்சு, பஸ்க்கு என்னன்னு கொடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா. அதில் வந்து என்னென்னா, சப்போஸ் அது வந்து 5ஆலையும் டிவைட் ஆகலை, 3ஆலையும் டிவைட் ஆகலை அப்படின்றப்போ அந்த பர்டிகுலர் நம்பரே அப்படியே ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, ஐன்ற இடத்துல ஒரு இன்டீஜர் இருக்கும் இல்லையா, அந்த இன்டீஜர் அப்படியே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி அந்த லிஸ்ட்டில் போய் ஆட் ஆயிரும். ஸோ ஃபைனலான எல்ஸ் கண்டிஷன் வந்து நமக்கு அதுதான். 3லையும் டிவைட் ஆகலை, 5லையும் டிவைட் ஆகலை அப்படின்றப்போ நம்ம வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா, ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணோன்னா ஐன்ற பொசிஷனில் வந்து எந்த ஒரு இன்டீஜர் இருக்கோ அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி நம்மளோட லிஸ்ட்டில் போய் ஆட் ஆயிரும். நான் வந்து என்ன போடுறேன்னா, ஆன்சர் டாட் ஆட்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப், நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் இது யூஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் இதை வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஐ அப்படின்ற பொசிஷனில் வந்து என்ன இருக்கோ அது வந்து அப்படியே ஸ்ட்ரிங்காக மாதிரி நம்மளோட லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஏன்னா நம்ம ஆன்சர் அப்படின்ற அரே லிஸ்ட்டில் வந்து இதை ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரிட்டர்ன் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். ஏன்னா ஃபைனலாக நம்மளுடைய லிஸ்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக ரிட்டர்ன் ஆன்சர் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே கரெக்டாக போட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய லிஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் ஒரு ஃபார் லூப் போடுறோம். அந்த ஃபார் லூப்பில் வந்து ஐ வந்து முதல்ல 3ஆலையும் 5ஆலையும் ரெண்டுத்துலேயுமே டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு, சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆட் FizzBuzz அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் இந்த எண்டில் எல்லாமே கரெக்டாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா எல்ஸ் இஃப் 3ஆல் மட்டும் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 3ஆல் மட்டும் டிவைட் ஆனதுன்னா Fizz அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அடுத்து 5ஆல் மட்டும் டிவைட் ஆனால் பஸ்ன்னு போடணும். அப்படி இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபைனல் எல்ஸ் கண்டிஷன். இந்த இஃப் எல்ஸ் இஃப் எல்லாமே ஃபெயில் ஆகுறப்போ ஃபைனலாக வந்து ஒர்க் பண்ணுறது தான் நம்மளுடைய எல்ஸ் கண்டிஷனில் கொடுக்கணும். ஸோ எல்ஸ் கண்டிஷனில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த ஐ வந்து பேசிக்காக 1ல் இருந்து என்னன்ற வேல்யூ வந்து என்னவா கொடுக்குறாங்களோ அது வரைக்குமே ட்ராவல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ n is equal to 5னா 1 2 3 4 5 அப்படின்ட்டு வரிசையாக போயிட்டே இருக்கும்ல. அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது இந்த இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3 and 5 இல்லையா. இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி FizzBuzz அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 1 வந்து இந்த கண்டிஷனை ஃபால்ஸ் ஆக்கிடுச்சு. ஸோ வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். 1 வந்து டிவிசிபிள் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனுமே 1 பொறுத்தளவுக்கு ஃபால்ஸ் தான். ஸோ அடுத்து 1 வந்து டிவிசிபிள் பை 5 அப்படின்னு பார்க்கணும். அதுவுமே ஃபால்ஸ் தான். அப்போ ஃபைனல் எல்ஸ் கண்டிஷனுக்கு வரும். அப்போ வந்து நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து ஆன்சர் டாட் ஆட் ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ ஐ வந்து 1ன்ற இடத்துல இருக்கு இல்லையா. 1 அப்படின்ற வேல்யூ தான் ஐயில் வந்து இருக்குது. ஸோ அந்த 1 வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி அது வந்து நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக போட்டாச்சு. நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கம்பைலேஷன் எரர் வந்து வந்திருக்கு. எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரே லிஸ்ட் அப்படின்ற இடத்துல நம்ம ஸ்பெல்லிங் வந்து தப்பாக போட்டிருக்கோம். விச் மீன்ஸ் லைக் வந்து எல் வந்து கேப்ஸில் போடணும். அப்படின்னா தான் வந்து இது கரெக்ட். ஓகேவா. ஸோ நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஏதாச்சும் சிம்பிளான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. கரெக்டாக நானும் அதே பண்ணிட்டேன். அரே லிஸ்ட்டுக்கு வந்து ஏ அண்ட் எல் ரெண்டுமே கேபிட்டல்ஸில் வந்து போடணும். ஸோ அந்த மிஸ்டேக் தான் நமக்கு வந்திருக்கு கம்பைலேஷன் எரரில். இப்போ நம்ம திருப்பியும் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா கேஸஸுமே கரெக்டாக அக்செப்ட் ஆயிடுச்சு. கேஸ் 1ல் வந்து 3ன்னு கொடுத்தா அக்செப்ட் ஆயிடுச்சு. கேஸ் 2 வந்து 5ன்னு கொடுக்குறாங்க, அதுவும் அக்செப்ட் ஆயிடுச்சு. கேஸ் 3ல் வந்து 15 வரைக்கும் கொடுத்தாலுமே அக்செப்ட் ஆயிடுச்சு. 1 2 Fizz 4 Buzz
ஃபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எல்லாமே கரெக்டாக வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. நம்ம சப்மிட்டும் பண்ணிடலாம் இந்த கோடை. ஓகே, சப்மிட் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளோடது வந்து சூப்பராக வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய லீட் கோட் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பார்த்து அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ அண்ட் எங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய்.